சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே முதல் 15 நாட்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைஞ்சிருக்கிறார். மனசுக்கு என்னென்ன விஷயங்கள் கவலைகளை தருகிறதோ அந்த கவலைகள் எல்லாவற்றையும் நீங்களே சொந்த முயற்சியில் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் என ராசிநாதன் 9, 10ஆம் இடங்களில் இருப்பது, தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் பெரும்பாலான நாட்கள் 10ஆம் இடத்திலேயே வலுவாக இருப்பது, ஏதாவது ஒரு வகையில் ரெகக்னிஷன் இல்லாமல் இருக்கிறவங்க, ஒரு முட்டாள்கிட்ட வேலை செய்கிறாங்க, பேசிக் பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரிய செவ்வாயுடைய இயக்கங்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இருந்தாலும் நீச்ச நிலையிலிருந்து வெளியே வருகிறார். போன மாதம் ஃபுல்லாக கன்னிராசிக்காரர்கள் நல்லா இல்லை. அவங்க எல்லாருக்குமே மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே 8ஆம் இடத்திற்கு அப்படியே இவர் வந்து விடுவது கொஞ்சம் நீச்சத்திலிருந்து மறைவிடத்திற்கு வருகிறார் என்கின்ற அமைப்பில் ஒரு நல்ல அமைப்பு தான். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்ப 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே முதல் 15 நாட்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைஞ்சிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய தன்மை. 5ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு மாறுவார். அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தான். சுபரோடு சேர்ந்து சுபர் வீட்டில் இருப்பார். அப்போ மாதம் முழுவதும் ராசிநாதன் வலுவாக உச்சம் போன்ற அமைப்புகளில் இருக்கிறது. எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மை, நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, மனசுக்கு என்னென்ன விஷயங்கள் கவலைகளை தருகிறதோ அந்த கவலைகள் எல்லாவற்றையும் நீங்களே சொந்த முயற்சியில் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் என சிம்மத்திற்கு உயர்வுகளை தரக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஐயா, அட்டமத்து சனி நடக்குதுன்னு சொல்லுவீங்க. குமுதத்தில் ஒவ்வொரு தடவையும் நான் இதை பேசுகிறேன். ஏன்னா அட்டமத்து சனி டிசம்பர் மாதம் முதல் வாரம் உங்களுக்கு ராகுகேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் 8ஆம் இடத்து சனி, அஷ்டம சனி கெடுதலே பண்ணாது. கோச்சார வேதி அமைப்பில் இப்போது 7ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனி செயல்படவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே அட்டமத்து சனியை பற்றி கவலைப்படாதீங்க. ராசிநாதன் 9, 10ஆம் இடங்களில் இருப்பது, தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் பெரும்பாலான நாட்கள் 10ஆம் இடத்திலேயே வலுவாக இருப்பது, லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல குரு இருப்பதுன்னு 9, 10, 11 ஆகிய முக்கிய பாவகங்கள் மே மாதம் முழுவதுமே வலிமையாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் கை கொடுக்கும், வேலையில் சம்பளம் வரும். இது வரைக்குமே ஒரு முரண்பாடுகள் அமைந்த ஒரு மேலதிகாரி அல்லது முதலாளியோடு இருந்தவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து நல்ல மாற்றம் வரப்போகுது. எப்போ பார்த்தாலும் வேலையில் நம்மளை தாயே அந்தால குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நம்ம மேலேயே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு நந்தி விலகியதைப் போல் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய அளவில் இன்னும் ஒன்றையும் சொல்லணும். ஏதாவது ஒரு வகையில் ரெகக்னிஷன் இல்லாமல் இருக்கிறவங்க, ஒரு முட்டாள்கிட்ட வேலை செய்கிறாங்க, நான் தாங்க புத்திசாலி, மேனேஜர் என்னை விட ரொம்ப பெரிய முட்டாள், நான் வேலை செய்கிறதுக்கெல்லாம் அப்படியே முதலாளிகிட்ட இவர் பேரை தட்டிட்டு போகிறாருன்ற மாதிரியாக ஒரு வேலையில் ரெகக்னிஷன் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அதற்கான அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது மார்க்கெட்டிங் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உயரிய துறையான ஆசான் துறை, அதாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான் துறையில் இருக்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம்னா பொருளாதார முன்னேற்றம், காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. போன மாதம் ஷேர் மார்க்கெட்டில் விட்டுட்டேன், அதில் விட்டுட்டேன், இதில் விட்டுட்டேன், 100 கணக்கில் போயிடுச்சு, 1000 கணக்கில் போயிடுச்சு, லட்சக்கணக்கில் போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தில் ரெக்கவரி அமைப்புகள் உண்டு. ராசிநாதன் 10ஆம் இடத்திற்கு மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மாறுவதாலும், 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி வந்து செவ்வாய் ஆட்சியாக வருவதாலும், ராஜயோகாதிபதி அவர் சூரிய செவ்வாயுடைய இயக்கங்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மனைவியின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது கொஞ்சம் விலகக்கூடிய தன்மைகள் இருக்குது. பிரேக்கப் வைப்பான காதல் அமைப்புகளில் கொஞ்சம் நொந்து போய் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு இன்னொரு புதிய உறவுகள் வரக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மே மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள், திருப்பங்கள், எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்னென்னா மே மாதம் 1ஆம் தேதியே உங்கள் ராசிநாதன் நீச்சத்தை விட்டு வெளியே வருகிறார். 8ஆம் இடத்திற்கு தான் மாறுறாரு. இருந்தாலும் நீச்ச நிலையிலிருந்து வெளியே வருகிறார். போன மாதம் ஃபுல்லாக கன்னிராசிக்காரர்கள் நல்லா இல்லை. ராசிநாதன் நீச்சமாகி பரிவர்த்தனையானாலும் கூட செவ்வாய் சனியோடு சேர்ந்துருந்தது பெரிய அளவில் அவங்கள போட்டு குழப்பிடுச்சு.
ஏற்கனவே கண்டகச்சனி 7ஆம் இடத்துல சனி இருந்து ராசியை பார்த்து உங்களை குழப்புன்னு குழப்பிக்கிட்டு இருக்கிறார். இதில் வேற ராசிநாதன் நீச்சமானதுனால என்ன முடிவெடுக்கிறது ஏது முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் குடும்பத்திலையும் குழப்பங்கள், தொழிலையும் குழப்பங்கள் என கடுமையான குழப்ப அமைப்புகளில் தான் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள் இருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே 8ஆம் இடத்திற்கு அப்படியே இவர் வந்து விடுவது கொஞ்சம் நீச்சத்திலிருந்து மறைவிடத்திற்கு வருகிறார் என்கின்ற அமைப்பில் ஒரு நல்ல அமைப்பு தான். அதே நேரத்தில் 6, 10ஆம் இடங்களில் குருவின் தொடர்போடு அங்கே இவர் ராகுவும் குருவும் 6, 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருப்பது தொழில் அமைப்புகளில் மறைமுகமான எதிரிகள், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் குத்தக்கூடியவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்கன்றதை காட்டுது. பெரும்பாலான நாட்களில் பாக்கியாதிபதியாகிய சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? தந்தை வழி நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்குமே சொத்துக்களை அனுபவிக்க முடியாதவர்கள், பாகப்பிரிவினை செய்ய முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு. அப்பாவுடைய ஹெல்த் வந்து ரொம்ப பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். அப்பாவை பற்றி கவலைப்பட வேண்டாம். தகப்பனிடம், தாயிடம் காதல் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வண்டி வேணும், வாகனம் வேணும், இதெல்லாம் வாங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், ஃபாரினுக்கு போகணும், இங்கே தான் போகணும், அங்கே தான் படிக்கணும், இங்கே தான் வேலை செய்யணும், இதுக்கெல்லாம் எனக்கு தடையாக எங்கள் அப்பா அல்லது அம்மா இவங்க 2 பேரில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் பெற்றோர்களின் மீது பொறுமை கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பெற்றோர்கள் எவ்வளவு உன்னதமானவர்கள், அவர்களுக்கு நமக்காகத்தான் அவங்க எல்லாம் செய்கிறாங்கன்றதை தெரியக்கூடிய சில அமைப்புகள், அவர்களிடமிருந்து அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்டு. இளைய பருவத்தினர் கல்யாணம் ஆகி 3-4 வருஷமாக கல்யாணம் ஆகி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் புனிதமான கருவுறுதல் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. 5ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் புத்திர பாக்கியம், ஏற்கனவே சிறு குழந்தைகள் பேசவில்லை, நடக்கவில்லைன்னு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த குழந்தைகளுடைய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பலிக்கக்கூடிய தன்மைகள்னு நல்லதுகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஒரு வியாபாரத்தில் ஹெல்ப் இருக்கக்கூடிய தன்மை, அரபு கண்ட்ரிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே நல்ல சம்பளம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு உண்மையிலேயே ஒரு 8, 12ஆம் இட 6ஆம் இட மாற்றங்கள் நிறைந்த நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும். இப்போது லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.